இப்ப வில்லி வந்து ஹீரோயினிய வீடியோ எடுக்கிறதுக்காக சேர் மேல ஏறி போனை எடுத்து அடுத்த பாத்ரூம்ல காமிக்கிறா. தாங்க ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. ஹீரோயினி வந்து ஆல்ரெடி போயிருக்கிறா. இப்ப இவ ஷாக் ஆயிடுறா. ஓ மை காட், இவ போயிட்டாளா, ச்சே என் பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருக்கையில ஹீரோயினி ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து மூஞ்சில ஊத்திடுறா. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி பண்ணுவன்னு கேட்க ஹீரோயினி வந்து பயங்கரமா திட்டுறா. நீ ஒரு பொண்ணு தானே, ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு. உடனே வில்லி என்ன சொல்றானா, ஹீரோவை பத்தி தான் சொல்றான். நீ அவன் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு தெரியறா, ஆனா அவன் நிறைய பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்திருக்கான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி வந்து பயங்கரமா திட்டுறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, உன்ன அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்கிட்டயே தப்பா பேசுற அவனை பத்தி. சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக வில்லிக்கு கோவம் வந்து பேக்க தூக்கி ஹீரோயினி மேல வீச வர்றான். அப்ப ஹீரோ வந்து இடையில அதை தடுத்துடுறான். இப்ப ஹீரோ வந்து கேக்குறான், நீ ஓகே தானாமான்னு ஹீரோயினி கிட்ட. வில்லி கேக்குறா, ஏ நீ இங்க எதுக்குப்பா வந்த அப்படின்னு ஹீரோவை. ஹீரோ வந்து ஒரு பார்வை பாப்பான் பாரு, கண்ணெல்லாம் செவந்து போயிரும். உனக்கு எவ்வளவு தைரியம், ஆமா நான் எத்தனை பொண்ணுங்க கூட இருந்ததை நீ பார்த்த, எங்க லிஸ்ட் போட்டு பேரெல்லாம் சொல்லு அப்படின்னு கோவமா கத்தின உடனே இப்ப வில்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறான். ஹீரோயினி என்ன சொல்றானா, ஓகே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ சொல்றான், அவ சொன்ன எல்லாத்தையுமே நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினி சொல்றான், நான் நம்புறேன், நம்பல நம்பினா என்ன நம்பலாட்டி என்ன, எதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லல. ஹீரோ சொல்றான், ப்ளீஸ் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பையன், நான் தப்பானவன் நீ நினைச்சிராத, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, என்னோட ஒய்ஃபை தவிர யாரையுமே நான் டச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், என் சுண்டு விரல் கூட எந்த பொண்ணு மேலேயும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்பயாவது உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு கேட்க ஹீரோயினி என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினி இப்ப அவளோட டென்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு தான் எஸ்எம்எஸ் பண்ணுவா. என்னோட க்ரஷ் வந்து ரொம்ப நல்லவன் தாண்டி, அந்த அளவுக்கு கெட்டவன் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஹீரோ தான் அங்க இருந்து வர்றான். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்குல்ல, இதை சேஞ்ச் பண்ணிக்கோ, குளிருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினியும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றா. ஹீரோ வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி திடீர்னு ஒரு சவுண்ட் கொடுக்க ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல என்னோட ஜிப்பு வந்து டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல நான் வேணா உள்ள வரட்டுமா அவன் கேட்க ஹீரோயினி வேணான்னு சொல்லிடுறான். இப்ப வெளியில இருந்து ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு ஜிப்பை மாட்டி விடுறான். ஹீரோவோட மூஞ்சில அப்படியே பல்பே எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினியா இப்ப வா வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு கூப்பிட ஹீரோயினி தொப்புன்னு கீழே விழுந்துருவா. பார்த்தா ரெண்டு பேருமே அப்படியே டென்ட் மேலேயே விழுந்துருவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினியை நெத்தியில கிஸ் பண்ணிடுவான். அவ்வளவுதான், ரெண்டு பேருமே அப்படியே பதட்டமாயிருவாங்க. ஹீரோயினி வந்து சாரிப்பா நான் தெரியாம கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்லுவான், இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா நடக்குது, கொஞ்ச நாளாவே நம்ம லைஃப்ல நடந்துகிட்டு தானே இருக்க வீடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில ஃப்ரெண்டு அங்க இருந்து வந்துடுறான். என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வெளியில வா நம்ம போய் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அவ வரமாட்டான்னு சொல்ல வரையில ஹீரோயினி வந்து வாயை மூடிடுறா. ப்ளீஸ் வா அமைதியா இருப்பா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினி வந்து வெளியில வந்து சரி வா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினியும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சாங் தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு செம காண்டாகும் கீழே உட்காந்துக்கிட்டு. அப்ப பின்னாடி இருந்தவங்க எல்லாரும், ஏய் இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா பாடுறாங்கடி, உண்மையிலேயே இவங்க லவ்வர்ஸா தான் இருப்பாங்கடி, கண்டிப்பா பேரு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு இப்ப செம்ம காண்டாயிடும். டக்குன்னு பின்னாடி திரும்பி வாயை முடிக்கிட்டு பேசாம வந்து பாட்டை மட்டும் கேளுங்க, ரொம்ப நாய்ஸியா இருக்கு, கடுப்பா இருக்கு நீங்க பேசுறது அப்படின்னு சொல்லுவான். ஒரு வழியா ஹீரோயினி வந்து பாடி முடிச்சுட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு போக ஹீரோவும் பின்னாடியே போவான். அதுக்குள்ள ஹீரோயினியை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. ஹீரோ வந்து